ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சிக்கி ஹோம். இன்றைக்கி நம்ம எப்படி நம்மளோட ஃபேமிலியை ரொம்ப சிக்கனமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சிக்கனம், சேமிப்பு, கஞ்சத்தனம் இது மூணுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஆனால் மூணுமே வேறு வேறு. சிக்கனம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஞ்சத்தனமாக போயிடக்கூடாது. ஆனால் சிக்கனமாக இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் வந்து தெரியும். கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்பு எல்லாமே கொஞ்சம் பெருசாக மாறி இருக்கும். அனாவசியமான செலவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்ம கண்டிப்பாக சிக்கனமாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது பணம் சேமிக்க முடியும். இதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட மளிகை ஜாமான்களை ஓரளவு ஒரு 2 மாதத்துக்கு தேவையானதை நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கலாம். நான் பார்த்த வரைக்குமே டெய்லி கடைக்கு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம கையிலேருந்து காசு போய்கிட்டே இருக்கும். கடையில் போய் 4 ஜாமான் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல இன்னும் 2 திங்ஸை பார்த்துட்டு அதையும் சேர்த்து வாங்குவோம். ஒரு நாளைக்கு கடைக்கு போயிட்டு வரும்போதே 150-200 ரூபாய் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு மளிகை ஜாமானுக்கு மட்டுமே 6000 ரூபாய் பக்கம் வரும். இதுவே 2 மாதத்துக்கு தேவையானதை நம்ம மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸ்லையும் கிடைக்கும். சேம் டைம் நமக்கு கிச்சனில் தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதுவே ஒரு நிறைவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இனிமேல் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதுக்கே கடைக்கு போவோம். அதனால இப்போ இருக்கிற பொருட்களை 2 மாதம் வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் நம்ம மனசில் வரும். டெய்லி கடைக்கு போகாததுனால 6000 ரூபாய் செலவழிக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு 3000-3500 செலவு நிற்கும். 2 மாதத்துக்குள்ளே எந்த மளிகை ஜாமானுமே கெட்டு போகிறது கிடையாது. அரிசி, பருப்பு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் வசம்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பூச்சி புழுவுமே பக்கத்துலேயே போகாது. இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் காய்கறியுமே. நம்ம டெய்லியுமே கடைக்கு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காய்கறியோட ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். இதே வாரத்தில் ஒரு நாள் வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லா காய்கறியும் ஒரே நேரத்தில் நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து எந்த காய்கறி ரேட்டு கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஒரே டைமாக வாங்குறதுனால அந்த வாரம் நம்ம என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத அன்னைக்கே நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கலாம். அதனால நமக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். டெய்லி வாங்கும்போது இப்போ ஒரு 1/4 கிலோக்கு கம்மியாக எந்த காயுமே வாங்க முடியாது. அதை வாங்கி வச்சுருப்போம். அதில் வந்து ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் தான் நம்ம சமையல் பண்ணுவோம். மீதி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அப்புறம் அடுத்த நாளும் இதையே சமைக்கணுமா அப்படின்னு வேறு ஏதாவது வாங்கி சமைப்போம். இப்படி வந்து திங்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லாம் மொத்தமாக வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நிறைய போட்டு சமைக்கவும் கூடாது. நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தேவையான அளவு மட்டும் சமைச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க, என்ன தேவைப்படும் அவங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்து பால் வாங்குகிறோம். அதுவே பேக்கெட் பாலாக இருந்ததுன்னா நிறைய கலர்ஸில் கிடைக்குது. க்ரீன், ப்ளூ, மெஜெண்டா இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருப்பாங்க. இப்போ இதில் ஃபேட் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் திக்காகவே இருக்கும். இது வந்து வளர்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லாவே கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பால் வாங்குறதுனால டீ, காஃபி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ க்ரீன் கலர் பால் பாக்கெட்லாம் வாங்கணுன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் நம்ம அதில் சேர்க்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா 4 பால் பாக்கெட் வாங்குற இடத்துல நம்ம 2 வாங்கினாலே போதும். இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாருக்காவது தெரியாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது டெய்லி நம்ம வீட்டில் செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னா முடியாது தான். அதுவும் வேலை பார்க்குறவங்கலாம் வீட்டில் வந்து மறுபடியும் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிச்சனில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப பர்டனாக தான் தெரியும். இதுவே கடையில் வாங்குறதா இருந்தாலும் அதுலேயே கொஞ்சம் ஹெல்த்தியாக முறுக்கு, அதிரசம் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும். இப்போ வெளியே கொஞ்சம் பிக்னிக் பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா தண்ணி, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நம்ம கையோடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுலேயே கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா வெளியே கடைகளில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் அவ்வளோ ரேட் இருக்குது. இது வந்து கிச்சனில் எப்படி சிக்கனமாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்தோம். இது கண்டினியூவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.